அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு புதிய மனவருத்தத்துக்குரிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறது மிக மிக மனவருத்தம் அடைகிற நண்பர்களே. இந்த வீடியோ போகணும் எல்லாருக்கும் ஒரு ஓங்கி ஒரு மன்னிப்பு கேட்டுக்கொண்டு வீடியோக்குள்ளே போவோம். அதாவது இரவோடு இரவாக இந்தியா யுத்தத்தை ஆரம்பித்து விட்டது பாகிஸ்தானோட. ஸோ இந்த யுத்தம் இப்போ தேவையா என்ற கேள்வி, அதாவது உங்கள்கிட்ட கேள்விகள் வேறு மாதிரி இருக்கலாம். ஏன்னா டெரோ அட்டாக் நடந்திருக்கு, உண்மை, கொல்லப்பட்டிருக்கிற உண்மை. ஆனால் இந்தியாவில் இது புதுசு இல்லையே. எத்தனை நேரம் நடந்திருக்கு இந்த பயங்கரவாத தாக்குதல்? அப்போ எல்லாம் பெரிய அளவில் யுத்தம் எடுத்தது இல்லையே, ஏன் இப்போ எடுக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி உங்கள்கிட்ட நிச்சயமாக ஓடிக்கொண்டே இருக்கும் எல்லார்கிட்ட. இதுக்கு காரணம் என்னென்று பார்த்தோம்னா, சில நேரத்தில் அமெரிக்காவாக இருக்குமோ, அமெரிக்கா சாய்னாண்ட திசையை திருப்ப அந்த பிளானை போட்டு எழுதி கொடுத்து அண்ணன் மோடியிடம் கேட்டார்களோ என்ற ஒரு எண்ணம் தோன்றுது. அதாவது இது என்ற தனிப்பட்ட கருத்து தான். ஆனால் என்றாலும் உங்களுக்கும் அது எண்ணம் தோண்டி இருக்கலாம். அதாவது ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் டிக்டாக்ல. ஒரு அமெரிக்கன் இந்தியாவில் பாகிஸ்தானுக்கு நடத்த யுத்தத்தை பார்த்து கொண்டு சோளம் சாப்பிட்டு கொண்டு இருந்ததை பார்த்தேன். தியேட்டரில் படம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு எனக்கு. என்னடா செய்கிறேன், உங்களுக்கு நடந்தால் தான் யுத்தமோ, உங்களுக்கு நடந்தால் அது யுத்தம் இல்லையோ, இன்னமும் பாம்பாட்டிகள் இப்போ ரெக்கெட் விடுறார்களோ என்ற மாதிரி ஒரு வீடியோ, அவற்றை நையாண்டியான வீடியோ. இந்த வீடியோலேருந்து நான் ஒன்று உணர்ந்து பார்த்தேன். இங்கேயும் உண்மையாக நான் இங்கிலாண்டில் இருக்கிறேன். இங்கிலாண்டில் யுத்தம் நடந்துன்னு இருக்குது. யாரோடனா ரஷ்யாவோட நடந்துன்னு இருக்குது. உக்ரைனுக்கு இங்கிலாந்து சப்போர்ட். அதே மாதிரி அமெரிக்காவுக்கு யுத்தம் நடந்துன்னு இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 2வது போருக்கு பிறகு அவர்கள் பெரிய ஒரு எக்ரிமெண்ட் பண்ணிவிட்டார்கள், இன்னும் தெரியல. அதாவது இங்கிலாந்து ஒரு நாளும் ஃப்ரான்ஸோடு அடிவிட போகிறதில்லை, அல்லாட்டி அமெரிக்கா ஒரு நாளும் கனடாவோடு அடிவிட போகிறதில்லை. அவர்கள் வேறு யாருக்கும் கதை எழுதி கொடுத்து அடிவிட வச்சுட்டு இங்கே குளிராய்வார்கள். அப்படி கொத்தவர்கள் இந்த வெள்ளத்தோள்கள், அதாவது சுருக்கி சொல்ல போனால் இந்த மூளை உள்ள வெளிநாட்டவர்களோ இல்லாட்டி மூளை உள்ள வெள்ளக்காரரோ என்று எண்ண தோண்டும். ஒரு சின்ன ஒரு ஐடியா உங்களுக்கு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோலேருந்து விடவர்கள். இப்போ உலகம் புறாயே யுத்தம். அந்த யுத்தத்தை வச்சு நாங்கள் ஒன்றும் செய்ய போகிறதில்லை, நாங்கள் போய் போராட போகிறதும் இல்லை. ஆனால் நாங்கள் பெரிய பெரிய முதலைகள் அதைத்தான் செய்ய போகிறார்கள். நீங்கள் சின்னாக்களாக இருந்தால் சின்ன துண்டு போட்டால் கூட சின்ன நேரத்தில் உங்களுக்கு டபுளாக ஒரு 2 துண்டு வரலாம். அதாவது இந்த பங்கு சந்தைகள் சிறந்து நிற்கும் நேரங்களில் நீங்கள் பங்கு சந்தையில் ஏதேனும் ஒன்றை வாங்கி விட்டீங்களாக இருந்தால் யுத்தம் நிச்சயமாக முடியும். இந்த 2வது உலகப் போரே முடிந்து விட்டதாம், இது முடியாதா? அது முடியும் பொழுது உங்கள்கிட்ட கொஞ்சம் பணமாவது தேரும். இதைத்தான் அமெரிக்காவில் உள்ள முதலைகளோ அல்லாட்டி உலகம்புற உள்ள முதலைகள் செய்து பணத்தை சம்பாதிக்க போகிறார்கள் இந்த யுத்தத்தில். ஏன் இந்தியாவிலே பல முதலைகள் அதை செய்வார்கள் என்றதையும் மாற்று கருத்தில். முடிஞ்சால் நீங்களும் செய்யுங்க. யுத்தம் ஒரு பக்கம், பணம் சம்பாதிக்கிறது அடுத்த பக்கம். அடுத்தது இன்னொரு பக்கமும் இருக்குது. அதாவது இப்போ யுத்தம் துவங்கிட்டுது 2 நாட்டிலையும். அதாவது இப்போவே ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் இங்கிலாண்டோ ஜெர்மனோ இல்லாட்டி எங்கே உலக நாட்டில் எங்கே பார்த்தாலும் பாகிஸ்தான்காரனும் இந்தியனும் தான் அதிகம் இங்கே வாழ்கிறார்கள். ஸோ இன்னும் இனி அதிகபட்சம் இடம்பெயர்வு அங்கே இருந்து இங்கே வர வாய்ப்புகள் உண்டாகும். ஸோ இந்தியர்களோ இல்லாட்டி பாகிஸ்தான்காரர்களோ இன்னும் அதிகம், அதாவது தஞ்சம் கோரி வர வாய்ப்பு இருக்குது. எங்கள் நாட்டில் யுத்தம் என்று தஞ்சம் கோரி வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இங்கேயும் இனி எங்களுக்கு ஓரளவு வேலை வாய்ப்புகள் கொஞ்சம் குறையத்தான் போகுதுன்றதையும் மாற்று கருத்தை இல்லை என்று சொல்லிக்கொண்டு உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.